Hello viewers, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம மேங்கோஸை வச்சு ரெண்டு எம்மியான ரெசிபீஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு மேங்கோ டெசர்ட் வந்து எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1.5 டம்ளர் அளவுக்கு பால் ஊற்றிக்கோங்க. இது கூடவே அரை கப் அளவுக்கு சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருங்க. அது ஆறட்டும். இப்போ மறுபடியும் ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கோங்க. அதில் அரை கப் அளவுக்கு ஊற வச்ச ஜவ்வரிசியை வந்து அதில் போட்டு அது வேகிற அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிருங்க. ஜவ்வரிசி வெந்ததும் இந்த வெள்ளை கலர் மாதிரி நல்ல கண்ணாடி மாதிரி உங்களுக்கு பளபளன்னு வந்துடும். அப்போ ஜவ்வரிசி வெந்துருச்சுன்னு அர்த்தம். இது வேக கொஞ்சம் டைம் எடுக்கும், வேகட்டும். இப்போ ஜவ்வரிசி நல்லா வெந்து கண்ணாடி மாதிரி நல்லா பளபளன்னு வந்துருச்சு. நம்ம ஏற்கனவே காய்ச்சின பாலும் நல்லா ஆறிடுச்சு. ஜவ்வரிசியில் அதிகமாக ஸ்டார்ச் இருக்கும். அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபில்டர் எடுத்துக்கோங்க. அந்த ஃபில்டரில் வந்து பச்சை தண்ணி இல்லை தண்ணி ஏதாவது ஊற்றி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டு அதில் இருக்க ஸ்டார்ச் எல்லாத்தையுமே நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி எல்லா ஜவ்வரிசிலையுமே இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, அதில் இருக்க ஸ்டார்ச்சை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இது வந்து திக்காகிடும். அதனால் நம்ம திக்காகாமல் பார்த்துக்கிறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஸ்டார்ச்சை வந்து ரிமூவ் பண்ணி வச்சுக்கணும். 2 டீஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதையை தண்ணியில் ஊற போட்டு வச்சுக்கோங்க. நல்ல இனிப்பான மாம்பழத்தை தோல் சீவி இந்த மாதிரி ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு அதில் வந்து நம்ம ஏற்கனவே ஆற வச்சுருந்தோம்ல பால், அதை ஊற்றி நல்லா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு நல்ல நார் இல்லாத மாம்பழமாக செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து டெசர்ட் வந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ மாம்பழத்தை நல்லா நான் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அது கூடவே நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருந்த ஜவ்வரிசியையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஊற வச்ச சப்ஜா விதைகளையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பொடியாக நறுக்கின பாதாம் முந்திரியையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஏலக்காய் மட்டும் பொடி பண்ணி அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் ஏலக்காய் பொடி அதிகமாக சேர்க்கக்கூடாது, 2 மட்டும்தான் சேர்க்கணும். ஏன்னா ஏலக்காய் வாசம் வந்து மாம்பழத்தோட வாசத்தை வந்து டாமினேட் பண்ணிவிடும். அதனால் ரொம்ப குறைவாகவே சேர்த்துக்கோங்க. கார்னிஷ் பண்ணுறதுக்கு ஏற்கனவே பொடியாக நறுக்கி வச்சுருந்த மாம்பழ துண்டுகளும் அது கூடவே பொடியாக நறுக்கி வச்சுருந்த முந்திரி பாதாமும் நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதை ஒரு கிளாஸ் டம்ளருக்கு நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த மாதிரி கிளாஸ் டம்ளரில் நீங்கள் ஊற்றிட்டு அதுக்கு மேலே வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்கு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த முந்திரி பாதாம், அதை வந்து என்ன பண்ணிக்கோங்க, அது மேலே போட்டுக்கோங்க டாப்பிங் மாதிரி. அது கூடவே அந்த மாம்பழ தொண்டுகளும் நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மாம்பழ தொண்டுகளையும் அது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. அழகுக்கு வந்து கொஞ்சோண்டு புதினா எடுத்துக்கோங்க. அந்த புதினா எடுத்து சென்டரில் வச்சுட்டிங்கன்னா பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து ரொம்ப சூப்பராக எம்மியாக இருக்கும். டெசர்ட் வந்து நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இதை வந்து சில்லுன்னு சர்வ் பண்ணலாம், இமீடியட்டாகவும் சர்வ் பண்ணலாம். சில்லுன்னு நீங்கள் சர்வ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா ஒரு 1 hour மட்டும் ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. ஆனால் மோர் தென் 1 daysக்கு மேலே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து இதை ஸ்டோர் பண்ணாதீங்க. இமீடியட்டாக சாப்பிட்டா தான் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ செகண்ட் ரெசிபி மேங்கோ கேண்டி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு 3 பொருள் தான். நல்ல பழுத்த 2 மாம்பழத்தை வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு 1 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம்லே அந்த மாம்பழ விழுது, அதை அந்த பேனில் போட்டுக்கோங்க. அந்த பேனில் போட்டு நல்லா அந்த மாம்பழம் வந்து நல்லா வேகணும். இந்த வேகிற அளவுக்கு நல்லா கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வேகிறதுக்கு வந்து எப்படியும் வந்து ஒரு 5 நிமிஷமாவது ஆகும். நல்லா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, கலந்து விட்டுக்கோங்க. இதே நான்ஸ்டிக் இல்லாமல் வேறு பேன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கைவிடாமல் நல்லா நீங்கள் கலந்து விட்டுக்கணும். இப்போ மாம்பழம் நல்லா வெந்துருச்சு. இந்த வெந்ததுக்கப்புறமா இதில் நம்ம 1 கப்பு சர்க்கரையை வந்து நம்ம இதிலேயே கலந்துக்கிட்டு நல்லா கைவிடாமல் மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணணும், முன்னாடி நீங்கள் எப்படி செஞ்சீங்களோ அதே போல் கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இந்த மாம்பழமும் சர்க்கரையும் நல்லா ஒன்றோட ஒன்று கலந்து நல்லா வந்து வெந்து திக்கான பதத்துக்கு வரும் பார்த்திங்களா, அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கணும், நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும்.
இது வேகிறதுக்கு எப்படியும் வந்து 8லேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்குமாவது டைம் எடுத்துக்கும். அதனால நீங்கள் கொஞ்சம் இது செய்யும் போது கொஞ்சம் பொறுமையாக தான் செய்யணும். இப்போ பாருங்கள், ஒரு 3/4 வந்து ஓரளவுக்கு வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் பொடியை தூவி நல்லா சுருளை மறுபடியும் வதக்கி எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் திக்காகணும், வெயிட் பண்ணுவோம். நம்ம வீட்டில் எல்லாம் மாங்காய் பச்சடி வந்து செய்வோம்ல, அந்த மாதிரி திக்காக வந்து உங்களுக்கு வந்து இந்த மேங்கோ கேண்டி வந்து வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். இப்போ ஆல்மோஸ்ட் டன். நல்லா வந்து சுருளை வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, அந்த ஓரங்களில் இருக்கிறதையும் நல்லா நீங்கள் வந்து கரண்டி வச்சு நல்லா வலித்து நடுப்புற எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து அந்த சர்க்கரை போட்டிருக்கனால உங்களுக்கு வந்து அந்த இது வந்து இறுகிரும் ஓரங்களில் இருக்கிறது. அதனால நீங்கள் கலந்து விடும் போதே அந்த ஓரங்களில் இருக்கிறதையும் வந்து நல்லா கலந்து இப்படி வலித்து வந்து ஓரங்களில் இருக்கிறதையும் எடுத்து நடுப்புற வச்சுக்கோங்க. இது வந்து ரெடி ஆகிட்டு இருக்க ஸ்டேஜ்லேயே அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஒரு தாம்பாளம் எடுத்துக்கோங்க. இந்த தாம்பாளத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, நெய் இல்லைனா ஏதாவது எண்ணெய் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்து அந்த தாம்பாளத்திலே வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, நல்லா அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க, க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஆறுறதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இது வந்து நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இந்த தாம்பாளம் இல்லை தட்டு எது உங்கள் கிட்டே இருக்கோ அதை எடுத்துகிட்டு அதில் அப்ளை பண்ணதில் இதை நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாம்பழமும் சர்க்கரையும் ஏலக்காய் பொடியும் கலந்து வச்ச கலவை, அதை வந்து இந்த பிளேட்டுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, மாற்றிட்டு இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, சமமான லேயராக வந்து நீங்கள் இதை வந்து ஊற்றி எடுத்துக்கணும். அதுக்கு நீங்கள் தாம்பாளத்தில் ஊற்றுனதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஒரு 2-3 தடவை இந்த தாம்பாளத்தில் வந்து ஒரு கையை வச்சு நல்லா 2-3 தடவை டேப் பண்ணிக்கோங்க, தட்டிட்டிங்கன்னா வந்து கொஞ்சம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆயிரும். எனக்கு வந்து திக்காக இருந்தால் தான் எனக்கு வந்து மேங்கோ கேண்டி வந்து பிடிக்கும். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தின்னாக தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க, 2 பிளேட்டு இல்லை 2 தாம்பாளத்தில் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 4-5 நாளைக்கு வெயிலில் காய போட்டு எடுத்திங்கன்னா அவ்வளோதான், மேங்கோ கேண்டி ரெடி.